Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று நலம் விசாரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இறால் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிகிச்சை பெற்று வருபவர்கள் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கண், காது உள்ளிட்ட இடங்களில் இரத்த கசிவு உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை 5 லட்சம் ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வந்திருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளும் அந்த பொண்ணுங்கள்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க. அமோனியாவுடைய எஃபெக்ட் ரொம்ப வீரியமாக இருக்கிறதுனால இன்னைக்கு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகியிருக்காங்க. அந்த பசங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க, எல்லாமே ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த உதடு, மூக்கு, காது எல்லாம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. போய் பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே என்ன நம்ம வெளியே பார்க்குறோமோ அதுதான் லங்ஸ்லேயும் அந்த அளவு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு எங்கள் டாக்டர்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. முதலமைச்சர் 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் ரூபாய் நிச்சயம் பத்தாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரியுது. பிழைப்பை தேடி தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரீகன்சிடர் பண்ணி முதலமைச்சர் அவர்கள் அவங்க குடும்பத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாயாவது தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.